ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை வரக்கூடிய பிப்ரவரி 27 மாசி மாத சர்வ ஏகாதசி, ஆண்டின் மிகவும் புண்ணியமான, பெருமாளை மகிழ்விக்கக்கூடிய, பாவங்களை நீக்கக்கூடிய, வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு அதிசயமான நாள். இந்த ஒரு நாளில் நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதனுடன் மாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட மாசி மாதம் தெய்வங்கள் பூமிக்கு மிக அருகில் நிற்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய ஏகாதசி விரதம் தொடர்ந்து 1000 பிரார்த்தனைகளை செய்த பலனுக்கும் சமம் என்று வேதங்களில் கூறப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு நாளில் நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாளில் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். சர்வ ஏகாதசி என்பது அனைத்து பாவங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஏகாதசியாக கருதப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நாளில் பெருமாள் நம் செய்த பாவங்கள் தெரிந்தும் தெரியாமலும் இதுவரை நம்ம எவ்வளவோ பாவங்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கோ வாயில்லாத ஜீவன்களுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம பாவங்கள் செய்திருப்போம். அப்படிப்பட்ட பாவங்களை இந்த ஒரு நாளில் பெருமாள் மன்னித்து விடுவார். கர்ம பலன்களை குறைத்து விடுவார். தடைகள் எதுவாக இருந்தாலும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான வேலைகளை தொடங்கினாலும் எதை செய்தாலும் தடைகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஏற்படவே ஏற்படாது. முன்னோர் குறைபாடுகளை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சரி செய்யப்படும். மன அமைதியை உங்களுக்கு தேடி கொடுப்பார் பெருமாள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். நம் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிர்ஷ்டங்களை திறந்து வைப்பார். சர்வ ஏகாதசி நாள் தோஷ நிவாரண நாள் என்று பெரியோர்கள் எல்லாராலும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் நாளை வரக்கூடிய இந்த சர்வ ஏகாதசி. இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற நிலைமையிலிருந்து பெரிய அளவுக்கு தலைகீழாக நிச்சயமாக மாறிவிடும். இதனை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். நாளைய நாளை நம்ம பெருமாளை எப்படி தெரியுமா வழிபடணும்? சுத்தமான மனம், இதனுடன் பக்தி, அதனுடன் நன்றி பாடு, இதன் மட்டும் நாளைய நாளில் உங்களுக்கு இருந்தால் போதும். பெருமாளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். காலை நேரத்துல 4:30 மணிலிருந்து 6 மணி பிரம்ம முகூர்த்த நேரம் அழைக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல நீங்க எழுந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக இருக்கும். முதலில் உங்களுடைய முகம், கை, கால்களை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளங்கை 2 கைகளாலும் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். 2 உள்ளங்கைகளையும் வைத்துக்கொண்டு உங்களுடைய உள்ளங்கை மத்தியில உங்களுடைய பார்வையை நிலைநிறுத்த வேண்டும். அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தையும் உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து நீங்க கூறலாம். முதல்ல உங்களுடைய உள்ளங்கைகளை விரித்து இந்த ஒரு நாளானது உங்களுக்கு எப்படி இருக்கணும், இந்த ஒரு நாளில் நீங்க நினைத்ததெல்லாம் எப்படி உங்களுக்கு நடக்க வேண்டும், இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது, நினைத்த வேலைகள் உடனடியாக முடியணும் அப்படின்னு அந்த ஒரு நேரத்தில் காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து இந்த ஒரு வார்த்தைகளை எல்லாம் நீங்க கூறிவிடுங்கள். இந்த ஒரு நாளில் எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து காலை நேரத்தில் நீங்க கூறி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு சிறப்புகள் ஏற்படும். இதனுடன் சர்வ ஏகாதசி வேற, இந்த இரண்டும் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே இதனை மட்டும் நீங்க கூறி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பெருமாளுக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். நெய் அல்லது எள்ளெண்ணெய் தீபம் மிகவும் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும். இந்த ஒரு தீபத்தையும் நாளைய நாளில் நீங்க ஏற்றிக்கொள்ளுங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பெருமாளை நினைத்து நாளை நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய தலையெழுத்தையும் நிச்சயமாக மாற்றியமைக்கும். மஞ்சள் மலர், அதனுடன் துளசி இருந்தால் மிகவும் சிறப்பு. இல்லை என்று கூறுபவர்கள் மஞ்சள் நிற பூவானது மிகவும் போதுமானது. இதனையும் நாளை நீங்க பெருமாளுக்கு வைத்து வழிபட வேண்டும். துளசியை வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா நாளைய நாளில் மிகவும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு துளசி அப்படிங்கிறது மிகவும் பிடிக்கும். மிகவும் பிடித்தமான ஒரு பொருளாக இருக்கும். எனவே துளசியை வைத்து நாளை நீங்கள் வழிபடுவது மிகவும் ஒரு சிறந்த ஒரு செயலாக இருக்கும். நாளை நீங்க பெருமாளுக்கு நைவேத்தியமாக பச்சரிசி, வெல்லம், பழங்கள், பால் இதையெல்லாம் நீங்க நைவேத்தியமாக நீங்க வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு நன்மைகளானது நடக்கும். அடுத்ததாக நீங்க நாளை விஷ்ணுவின் சகஸ்ரநாமம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இவற்றில் ஏதாவது ஒன்றை நாளை விஷ்ணு பெருமாளை மனதார நினைத்து நீங்க ஜெபம் செய்ய வேண்டும். இப்படி ஜெபம் செய்யும் பொழுது நாளைய நாளில் அவ்வளவு நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும். நாளை நாளில் நீங்க காலையில் எழுந்து உங்களுடைய உள்ளங்கைகளை பார்த்து நீங்க கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஒரு மந்திரம் இதுவரை யாரும் கூறியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும். இன்றைய சர்வ ஏகாதசியின் இந்த அதிசய சக்தியை திறக்க நம்முடைய உள்ளங்கைகளை பார்த்து கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் நம்முடைய உள்ளங்கைகளை
உள்ளங்கை காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்டதாக நிச்சயமாக மாறும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இதை ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கராக்ரே வாசதே லக்ஷ்மி, காரமூலை சரஸ்வதி, கரமதே ஸ்துதிதோ பிரம்மா பர பிரபாதே கரதர்சனம். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தவறாமல் நீங்க நாளை கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். உங்களுடைய உள்ளங்கையில பார்த்து எப்படி தெரியும் அந்த ஒரு மந்திரங்களை கூற வேண்டும்? படுக்கையில் இருந்து எழுந்து எழும் முன்பு நீங்கள் உங்களுடைய கண்களை திறந்தவுடன் உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நீங்கள் மெதுவாக ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைத்து கொண்டு பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனேயே நம்ம கண்கள் உள்ளங்கைகளை பார்த்து, உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகைகளை பார்த்து அந்த ஒரு நாளை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். நாம் நினைத்ததெல்லாம் நாளை நாளில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி நம்முடைய உள்ளங்கைகளுக்கு இருக்கும். எனவே உள்ளங்கைகளை பார்த்து நாளைய நாளை நீங்கள் தொடங்குவது இன்னும் சிறப்பானதாக அமையும். உள்ளங்கையின் நடுவில் தங்க நிற ஒளியானது பிரகாசிக்கிறது என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டு நாளை காலையில் நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஒளியானது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், செல்வம், வாய்ப்பு, பாதுகாப்பு எல்லாம் கொண்டு வருகிறது என்று மனதில் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மெதுவாக கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு மந்திரத்தை எத்தனை முறைகள் சொல்ல வேண்டும், எங்கு வைத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். காலை நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகளும், காலை வழிபாட்டின் போது 11 முறைகளும், மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் பெருமாளுக்கு ஒரு தீபத்தை ஏற்றியும் இதை 11 முறைகள் கூறலாம். மொத்தத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 11 முறைகள் கூறி வழிபட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதை கூற வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா வீட்டோட வடகிழக்கு மூலை, ஈசானிய மூலைன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு மூலையில் வைத்து கூறலாம். நெய் தீபத்தை ஏற்றி நெய் தீபத்துக்கு முன்பு அமர்ந்து கூறலாம். பெருமாளின் உருவக படத்திற்கு முன்பு அமர்ந்து கூறலாம். உள்ளங்கை பெருமாளின் முன்ன வைத்து இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் கூறினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நாளை நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உள்ளங்கையில அவ்வளவு சக்தியானது இருக்கிறது. இப்போது நீங்க உள்ளங்கையில ஒளி உருவாகிறது. அந்த ஒரு ஒளியானது பெருமாளின் அருளோடு இணைந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்க கற்பனை செய்து கொண்டு பெருமாளுக்கு தியானம் செய்ய வேண்டும். இதனை மட்டும் நீங்க நாளைய நாளில் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? வாழ்க்கையில அதிர்ஷ்டம் திறக்கும். நாட்கள் பலமாக தாமதித்த வேலைகள் அனைத்தும் நாளைய நாளில் நிச்சயமாக நிறைவேறும். தள்ளி வைக்கப்பட்ட வேலைகள் கூட நிச்சயமாக முடிவடையும். தடைகளானது விலகிவிடும். எதை செய்தாலும் நடக்காத நிலையில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இது நிச்சயமாக இருக்கும். மன அமைதியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாளை முழுவதும் ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். பண நெருக்கடி குறைந்துவிடும். உள்ளங்கையின் ஆற்றல் பண வரவை உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குறைந்து ஓடும். பெருமாளின் ஆசை கழித்தால் கடன் பிரச்சனைகள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக குறையும். கர்ம பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும். ஏகாதசி நாள் அப்படின்னாலே கர்ம நிவர்த்திக்கான ஒரு நாளாக இருக்கும். விஷ்ணு பகவானை இந்த மாசி மாத சர்வ ஏகாதசி நாளில் என் வாழ்க்கையில் அருள் பொழிய வேண்டும், எங்கள் சிரமங்களை அகற்றி மங்களமான வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று ஓம் நமோ நாராயணா இந்த ஒரு மந்திரத்தையும் 21 முறைகள் நாளைய நாளில் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.